என்னையா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் ஆமா மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் மகாதேவன் படியிழந்து முடிக்க படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு அப்ப நடந்து வந்த களைப்புன்ன உடனே அந்த என்னால முடியல கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டார்கள் அம்மா வாசல்ல எப்படி நிக்கே அத மாதிரி பெரிய மரம் அந்த ஆலமரத்தின் அடியிலே ஆண்டவனும் பார்வதி அமர்ந்திருக்க இருவேர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருந்தது பார்வதி மரத்துக்கு மேல பார்த்தா மரத்துக்கு மேல கட்டுன்னு சத்தமும் கேட்டு அப்படின்னு ஏறிட்டு பார்த்தால ஒரு சின்னஞ்சிறிய பாலகே நிக்காம பாரு பேண்ட் போட்டு தம்பி அள்ளி போடுறது யாரு அள்ளி போடுறது யாரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருக்கா பேண்ட் போட்டுருக்கா சிப்பு போடல அவன் நினைக்கா சும்மா இருக்கு என் மானத்தை வாங்காருங்க அவன் ஒழுங்காட்டம் போட்டிருக்கான் ஐயா வீட்டுக்கெல்லாம் புறப்பட்டான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல விளையாட்டுக்கு சொல்ல போட்டிருக்கானா அவன மாதிரி ஒரு சின்ன தம்பி 10 வயசு இருக்கும் பாத்துக்கும் மரத்துக்கு மேல முனிக்கொப்புல உட்கார்ந்து பையன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான் அவன் விடல சில காரியம் படல சரியான நில கடலை அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருந்தான் பாத்தியா சரி பார்வதி பிள்ளைய பார்த்த உடனே பதறி போனான் ஐயோ சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினார பாவி கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் தரையில விழுந்தா தமிழ் மரியாதை போவான் ஆண்டவா நீங்க பிள்ளைய போய் காப்பாத்துங்க கீழே விழுவதற்கு முன்னால நீங்க உயிரை கொடுத்து கீழே கொண்டு வாங்க பார்வதி என்ன என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தையை சொன்ன படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் நீ இப்ப இந்த பிள்ளைய போய் காப்பாத்துனா என்னால காப்பாற்ற முடியாது ஆண்டவா என்னய்யா கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது கடவுள் போகாம இருக்கலாம் ஐயா பார்வதி அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் கண்டிப்பா வாழ்ந்தே தருவான் நம்ம வாழணும்னா வாழ வைப்பான் சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்து எப்படி செத்து போவாண்டி அவன் விதி எப்படியும் அப்படித்தான் நடக்கும் வா போவோம் அதேதான் ஆண்டவா நீங்க காப்பாத்தலன்னா உங்க பின்னால நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் வர மாட்டேன் ஐயா அப்படியா சரி இருக்கட்டும் சரி அந்த பிள்ளையை நான் காப்பாத்துகிறேன் அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்துமா என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா சரி ஆண்டவே நான் போய் காப்பாத்துக்கிறேன் நான் போய் காப்பாத்துறேம்மா உடனே சரி 2 பேரும் பேசி முடித்தாங்கல்ல ஆமையா நீ காப்பாத்த வேண்டாம் உன்னால ஆர்வம் சாத்தி தருவா குடி நான் காபி போட்டோம்னு வையே ஏன் கேட்க வாயும் ஒட்டும் உதடும் ஒட்டும் நாக்கும் ஒட்டும் சீனியை தட்டிவாரு அவர் காபி போட்டாருன்னா சீனி போடாமலே இனிக்கும் நல்ல வேலை நான் காபி போட்ட கழுத விட குடியாதுன்னு சொல்லாம பண்ணியாரு சரி அவன் இந்த பாலகே 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள் ஆமா பேசி முடிக்க என்ன பாலகே வெட்ட முடிந்தான் கீழே விழுந்தா இப்போ ஒரு கேள்வி கேட்பேன் என்னது சரியா சொன்னவங்களுக்கு எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு நீ ஒழுங்கா சொன்னீங்கன்னா தெரியுது மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க சொல்லுவோம் அதெல்லாம் தெரியும் சரி பாப்போம் யோசிச்சு சொல்லுங்க பாலகன் வெட்ட முடிந்து கீழே வரும்போது சரி அம்மாவென்றும் சொல்லவில்லை அப்பாவென்றும் சொல்லவில்லை சொல்லல அப்ப பாதி என்னதான் சொல்லி இருப்பா யாரும் தெரியும் யார் காப்பாத்த போறா சரி சரியா சொல்லிட்டாவா தாத்தா நீ அந்த தாத்தாவுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் பாத்துக்கோ என்ன அவர்தான் கரெக்டா சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்களா பாத்தியா நம்ம தானே வாக்கு கொடுத்திருக்கோம் நான் உங்களுக்கு இல்லன்னு சொல்லல
உங்க போன் நம்பரை கொடுங்க, நான் நம்பர்ல போட்டு விடுறேன் ஊர்ல போய். தாத்தா இவர் தரமாட்டாரு, நான் ஊர்ல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுதேன். ஆனா சொல்ல தவற மாட்டா. அப்படி இல்லைன்னா சரி, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வர. அப்படியா? அதுல இருந்து எடுத்து போட தர வேண்டாம். நம்ம பேசுறதுலயே தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாச்சி, யாருமே தூக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆயிட்டு தான் சொல்லி சமாளிக்காங்க. அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை. சரி, நான் செத்தேமனா வாக்கு சரியும் போக்கல. சரிதானே? செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி என் பேச்ச நீ கேட்டியா? கேட்டியம்மா? அதான் சொல்லுவாங்க, எப்படி அவை வாழ்க்கை அவை வாயில இருக்கான். வாயில இருந்து ரோடா போடுவாங்க. நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம கண்ணத்தை கீழே விழுந்தோம்னா எம்மா எப்பான்னு விழணுமா. வேற தவறான வார்த்தை நான் செத்தனும் ஐயோ அப்படின்னு கீழே விடக்கூடாது. அதனால நம்ம வாயில என்ன வருதோ நம்ம நல்வார்த்தை சொன்னோம்னா நல்லதுதான் கிடைக்கும். இந்த ரோடு எங்க போகுது? ரோடு கடைநல்லூர் போகுது. அதுதான் தவறு. கடைநல்லூர் மட்டுமா போகுது? எல்லா ஊருக்கும் போகுது. மதுரைக்கு போகுது. அதுதான். அதனால பாலகன் செத்தே என்று விழுந்தான், செத்து போனான் அம்மா. ஆமையா, வா என்று ஆண்டவன் அழைத்துக் கொண்டு வருகின்ற போது இருக்கட்டும். என்ன இதுக்கு நீங்க சரியா சொன்னீங்க. சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியா சொல்லுங்க. நீ கேட்டுக்கிட்டே அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல? எதுக்கு சொல்லல? ஆண்டவன் ஏன் போய் காப்பாத்தல? எதுக்கு காப்பாத்தல? கடவுள் பெரிய ஆளு தானே. ஆமா, உலகத்துல பெரிய ஆளு கடவுள் தான். கடவுள் நினைச்சா காப்பாத்தி இருக்கலாமே. ஆமையா, ஏன் காப்பாத்தல? இத சொல்லிட்டேன்னு சொன்னா இந்த ரூபா உங்களுக்கு தான். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க தருவோம், நாங்க சொன்னா ரூபாயை நீங்க தான் தரணும். எனக்கு நேரம் வேற ஆகுது. உங்க ஃபேக்டரி சுத்தம் கிடையாது. இல்ல நான் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டு வச்சிருக்கேன். சரி, நானே சொல்லிட்டு வச்சிருக்கேன். நான் செலவு காய்க்கிறேன்டா. சரி, பாலகன் ஏன் அம்மா அப்பா என்று சொல்லவில்லை, ஆண்டவன் சென்று ஏன் காப்பாத்தலை தெரியுமா? எதற்காக? ஆண்டவன் இந்த இடத்துக்கு இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆல மரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை. திடீர்னு இது நிக்குதேன்னு சொல்லி ஆண்டவன் ஞானத்தினால அறிந்து பார்க்கும்போது பார்வதாதேவி யார் மீது ஆணையிட்டு கொடுத்தா? கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா. அப்ப கண்ணபிரான் சும்மா இருப்பாரா? இந்த பார்வதி அண்ணவனை பாராமத்தான நம்ம மேல ஆணையிட்டு கொடுத்தா. இவ சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் அப்படி ஒரு சூழ்ச்சியை கண்ணபிரான் ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அதான் அரிய சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணன் இருக்கான். கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும். சரி, கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும். பார்வதி ஊடால ஒண்ணும் தெரியாம அவ பின்னாலே வந்தா. வரக்கூடிய வேளையிலே அந்த ஆண்டவனும் பார்வதியும் வழியாக இந்த நாகங்கள் ரெண்டு இப்படி ஒரு தவம் இருக்கிறார்களே, ஏன் தவம் இருக்கிறாங்க? அம்மா பார்வதி, இருவேர்களுக்குமே 12 வருடமா பிள்ளை ஒன்று கிடையாது. அதனால என்னை நினைத்து இப்பேற்பட்ட தவம் இருந்து வருகிறார்கள். அப்படியா? உங்களை எண்ணி தவம் இருந்தா நீங்க ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டியதானே? பிள்ளை வரம் கொடுக்கவா? அதான கேட்டேன். அது என்ன மார்க்கெட்ல வைக்க வாங்கவா? இல்ல கத்திரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்கறதுக்கு? அவங்கவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தாத்தான் இவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். ஆனா இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறார்களே, ஆனால் அவங்க போன ஜென்ம பாவ புண்ணியத்துக்கு தாண்டி இதுவரைக்கும் நான் கொடுக்காம இருப்பேன். அதான கேட்டேன். அதனால என்னோடு வாவென்று இறைவன் சொன்னபோது கண்டிப்பா நீங்க பிள்ளை வரம் கொடுத்தாதான் உங்க கூட வருவேன் நான். ஆமையா. அப்ப 2 பேருடைய கணக்குகளையும் பார்க்கணும். கணக்கையே பார்க்க வேண்டும் என்று அங்கே சீராக கணக்கெழுதுவோம், சித்திரபுத்திரனால சிவனாறு மரவளை கணக்கையும் பார்க்கும் போது ஒரு செம்மட்டிலே நாகமுடி ராஜமானை ஏதவனதான் பிறகு மாலை சூழ்மானை
இந்த நாகராஜன் தான் ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை பாவம் பண்ணி இருக்காருன்னா உங்களை இந்த நாகக்கண்ணி மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்து கொடுத்து கருவை கலைத்திருக்கிறார். இந்த கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு. ஒரு மருந்தை கொடுத்து உருவை கலைத்திருக்கிறார். ஆமையா. அதனால இவர்கள் 2 பேர்களுக்கும் ஏந்தும் பிள்ளை இல்லை என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது ஆமா பார்த்தான். சாமி பிள்ளை வரம் தான் கொடுத்தான். அன்னைக்கு மனமிறங்கி நீங்க மதலை வரம் கொடுத்தா என்ன? என்னய்யா? ஏய் பார்வதி, அம்மா தவறு செய்த இருவர்களுக்கு எப்படி பிள்ளை கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பது? ஆண்டவா, என்னய்யா? போன ஜென்மத்திலே அவங்க எடுத்த அவதாரத்தினுடைய பணி அது. ஆமா. அது போன ஜென்மத்தோடு முடிந்து விட்டது. அது முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்திலே செய்த பாவத்திற்காகத்தானே இப்படி 12 வருடமா தவம் இருக்கிறாங்க. இருக்கின்றார்கள். அப்ப தவம் இருந்ததற்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதானே கேட்டேன். தவம் இருந்த இருவருக்கும் தவ குழந்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்றார். ஆமா. இந்த அழகான நேரத்தில் ஆடும் நாவலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சிமாய் எல்லா புகழும் நிறைந்த சிவராமப்பேட்டை வாய்க்கால் மடம் பிள்ளையார் துணையை கொண்டு கடையும் அருள்மிகு கரடி மாடசாமி துணையை கொண்டு KS குடும்பத்தார் சார்பாக KST ஆதிமூல சங்கரலிங்கம் அவர்களும் குணசுந்தரி அவர்களும் அவருடைய பேரன் பேத்தி மகள் மருமகள் சார்பாக குடும்ப சகிதம் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவர் எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், அவர் ஒன்று 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும் மாயாண்டி அருளாலே மங்களமாக வேண்டும் அவர வாழையடி வாழையாக ஆதி கையிலை போல திரும்பி வாழையாகவே வாழ வேண்டும் என்று இந்த சிவராமன் அங்கையம் மாலை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது என்னையா ஆதிபராசக்தி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது சிவபெருமான் பார்வதியிடத்திலே வந்து பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்து சேரும் அம்மா, மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும், என்னாலே முடியாது என்று சொன்னார். ஆனால் அங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி இந்த ஆண்டவனை சொல்லி எந்த பயனும் இல்லை என்று என்ன வார்த்தை சொல்லுகிறானே, ஆண்டவனே பகவானே
தாயி குழந்தையில்லா கவலையை கொடுத்தவரையாகி ஆமா நாகராஜனும் நாரக்கண்ணியும் என்னய்யா கண்ணீரும் கவலையும் கொண்டு பக்தர்கள் எல்லாம் அப்படி அமரும்படியாக விளக்கும்படியாக தெரிவிக்கிறார்கள். அவன் ஆங்காங்கே அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பொதுமக்கள் பக்தர் கோடி மக்கள் எல்லாம் அப்படி அப்படி உட்காருங்க. அதாவது நட்டமா நிக்கலாம் குத்தம் இல்லை. ஆனா வளர்ந்த ஆளுக்கு தெரியும், கட்டையாளுக்கு நம்ம பில்லு படிக்க தெரியாதுல்ல. அதனால ஒரு போல உட்கார்ந்துட்டியானா எல்லாருமே விழாவை கண்டுகளிக்கலாம். நீங்க இப்படி அங்க எங்கேயுமா நின்னுன்னு வைங்க தெரியாது. பெருத்தனிக்கால சத்தம் போடுவாரு, இவங்கெல்லாம் மனுஷனாப்பா பின்னால போய் நின்றுகிட்டு இருக்கான் பாரு உட்கார்ந்தானே அப்படின்னு பின்ன உள்ள ஆள் பேசும். ஆகையினால ஆங்காங்க இருக்கின்ற பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழா கமிட்டியார்கள். தோன்றது மன்னர் அமையா குழந்தை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு குப்பையான் தோன்றுதுன்னா அந்த காலத்திலே பெண்கள் எல்லாம் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது அம்பாள் சிவராமன் அங்கை அம்பிகைக்கு மரிய பூஜை நடக்க இருப்பதனால் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் பக்தர் கோடி மக்கள்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் பூஜை ஆரம்பமாக இருப்பதனால ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டிருப்பவர்களும் உடனடியாக ஆலயத்தில் வந்து சிவராமனங்கையினுடைய அதாவது வரப்பிரசாதத்தை வாங்கி உங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு நீங்க செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடனடியாக பக்தர் கோடி மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அந்த காலத்திலே என்ன பெண்கள் எல்லாம் முடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்களாம். என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். காடுகரைக்கு தான் அந்த காலத்துல போவாங்க. வேலைக்கு போறாங்களா ஐயா? இப்ப சிவகாசி ஏரியான்னு வச்சுக்கோ, அங்க கூட வெடி மருந்து அனுப்புண்டு முத போட்ட மாதிரி இன்னொன்னு இருக்கு, இது புசுவானம் மொத்தத்திலே குட்டியே கொடுப்பான்னா போட்டோம். அப்போ சிவகாசி ஏரியானா வெடி மருந்துக்கு வேலைக்கு போவாங்க. நம்ம ஏரியாவா இருந்தா பீட் சுத்துவாங்க. மக்கள் சில பேர் தையல் தைக்கிறாங்க. அப்ப இப்போ இப்படித்தான வேலை இருக்கு. விதவிதமா கிடையாது. அப்போ பூரா இந்த காட்டு வேலைதான். அப்போ காலையில எழுந்திரித்து சரி 4-5 மணிக்கு எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவாங்க. எதுக்கு பணியாரம் சோளத்தை ஊற போட்டு பணியாரமும் சுடலாம், தோசையும் சுடலாம், இட்லி வைக்கலாம், சோள கஞ்சி காய்க்கலாம், பணியாரம் சுடலாம், தோசை சுடலாம், சோள கஞ்சியா வேக வைக்கலாம், சோள கூழ் கூட வேக வைக்கலாம், இட்லியை வைக்கலாம்னு சொன்ன ஒரு அது தவறான வாக்கியம். நான் இதுவரையும் சாப்பிட்டே கிடையாது. கொப்பரையில வச்சு அது நல்லா இருக்கு. அது வந்து நெல்லரிசியை போட்டா தான் இட்லிக்கு ஆகும். அப்ப காலையில எழுந்திருச்சு
சரி இந்த பெண்ணா பிறந்தவா சோளத்தை ஊற போட்டு வீடு வாசல் கழுவி முழுவி ஆமா சாமி கும்பிட்டு வேலை எல்லாம் முடித்துட்டு வந்தான்னு சொன்னா என்ன ஆகும் அந்த ஊற போட்ட சோளம் நல்லா ஊறிடுமா சரிதானே ஊறின சோளத்தை ஆ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மாத்தோலக்கு போட்டு இடிப்பாங்களாம். அவன் ஒரே உரல்ல 2 உலக்க வச்சு இருப்பாங்க ஒரே உரல்ல 2 உலக்க போட்டு மாத்தோலக்கு போட்டு இடிச்சா ஆமா அந்த சோளத்தை நல்லா பக்குவமா இடிச்சு சரி மண் பானையில வேக வச்சு ஆமையா வேக வச்ச சோளத்தை கீழே இறக்கிட்டு சரி அந்த சோளக்கஞ்சிக்கு கூட்டு என்னது என்னது முறக்கருவாடு. கருவாடு அந்த முறக்கருவாட கண்ணுல போட்டு சுத்தி எடுத்தான்னா ஏன் கேக்க 8 வீட்டுக்கு உனக்குமா அந்த கருவாடு. ஆமா கமாமங்கோ அவன் சோளக்கஞ்சி ஒரு தூக்கு பாத்திரத்துல ஊறி ஆமா தூக்கு பாத்திரத்துல ஊத்தி புத்தி அந்த முறை கருவாடையும் எடுத்து வச்சு ஆமையா பெட்டியிலே சாதம் வைத்து அம்மா காட்டுக்கு வேலைக்கு வந்தா சும்மாயா வருவா என்ன இவா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வருவாங்களா. அது என்ன ஏந்து பிள்ளை இருக்கும் பிள்ளை ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா ஆ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாதம் கற்பம் இருக்கும். அப்படி சொல்லி விவரமா அப்படியே காட்டுக்கு வந்து சரி அந்த காலத்துல பள்ளிக்கூடம் அங்கன்வாடி இதெல்லாம் கிடையாது பத்தியா. அப்ப கிடையாது அதனால இந்த பிள்ளையும் காட்டுக்கு கூட்டு வந்தாங்கன்னா ஆமா பிள்ளை நல்லது தனியா கொடுப்பாங்க. ஆமையா பிள்ளைய கூட்டு வந்தா சரிதான் அப்ப இந்த கொண்டு வந்த பிள்ளைய தொட்டில உறங்க வைப்பா. ஆமா மத்தியான 3 மணி வரைக்கும் வேலையை பாப்பா. பாப்பா வேலையை முடித்து விட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு இந்த சோளக்கஞ்சி எடுத்து வச்சா சரி பிள்ளையும் அந்த நேரத்துல பசியில அழுதுட்டு இருப்பான். ஆமா அழுத பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு சரி தூக்கு பாத்திரத்து மூடியில சோளக்கஞ்சி ஊத்தி சரிதானே ஒரு கையில சோளக்கஞ்சி கொடுப்பா, கொடுப்பா ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. கருவாட்டை கொடுப்பா பிள்ளை எப்படி இருப்பான்? எல்லாம் சூப்பரா இருப்பான் பிள்ளை பிட்டி பின்னால தேஞ்சி தேஞ்சி வயிறு முன்ன தள்ளி ஆமா கொத்தாம்பட்டி கணக்கா கத்துன்னு இருப்பான். நம்ம சவல பிள்ளை அப்படித்தான் இருக்கும் சவள பிள்ளை அப்படித்தானே இருப்பான். ஆமா பிள்ளைக்கு தலை முடி வெட்டியிருக்க மாட்டான், பரட்ட மாதிரி இருக்கும். அதேதான் மாரியம்மன் கோயிலுக்கு நேத்திய கடை போட்டிருக்கு வருஷத்துக்கு ஒரு மொட்டை போடுவா. அவன் மட்டும் 3 வருஷம் கழிச்சு தான் போடுவான் ஆமா சரி பிள்ளைக்கு மேன் சட்டை கிடையாது. இல்ல இப்போ இருக்க நாகரிகம் அப்ப கிடையாது பத்தியடா. இப்பதான் நாகரிகம் பெருத்து போச்சு ஒரே ஒரு டவுசர் போட்டுப்பா. ஆமா அது 24 ஓட்ட இருக்கும் அந்த டவுசர். அவன் ஏர் போக்சன் அதுக்கு ஜிப்பும் கிடையாது, சரிதான் பட்டனும் கிடையாது, இல்ல கொக்கியும் கிடையாது. இல்ல டவுசரை பார்த்தா இங்க இருக்கும். அங்க இருக்கும் ஆமா பெரிய டவுசர்லாம். ஆமா காந்தி டவுசர்ல இந்த கருப்பு கயிறு இருக்கு பாரு, அரணா கயிறு. அளவு கொடுத்து அந்த கயிறுல கட்டி தூக்கி இருப்பா இந்த டவுசரை. அளவு கொடுத்து தைச்சா அம்சமா தைப்பாங்க. இது ரெடிமேடா வாங்கியிருக்கு. ஆமாப்பா அதை 85 வாங்குறதுக்கு 90 வாங்கினா சரியா வருமா? அந்த காந்தி டவுசரையும் போட்டுட்டு சரி பிள்ளைக்கு முன்னால 11 வடியும் பார்த்துக்கோ. அது வேற வந்துகிட்டு இருக்கோ. அப்போ இந்த மருத்துவ வசதிலாம் ரொம்ப கிடையாது. இல்ல சளி பிடிச்சு பிள்ளைக்கு மூக்கு வடியும். ஆமா சின்ன பிள்ளைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆமா பிள்ளை என்ன செய்யும்? அதானே கேட்டேன். சோளக்கஞ்சி மரக்கருவாடை ஒரு கையில வாங்கி சோளக்கஞ்சி ஒரு குடி குடிப்பான். சரி